தலை வேற லெவலில் இருந்துச்சு தலை. டீசர் உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு, பங்கமாக இருந்துச்சு. ஆத்விக் ரவிச்சந்திரன் வேற மாதிரி ஃபேன் பை சம்பவம் தரமாக பண்ணிட்டாரு. இதுக்காண்டி பல வெயிட்டிங்கு. ஏப்ரல் 10 நல்லா பண்ணுவார். ஏப்ரல் 10 இறங்குறோம். இதே ரோஹினி ஸ்கிரீன் நல்லா தரமாக கிழிக்கிறோம். வேலையே பெஸ்ட்டு தலை. வேற மாதிரி நான் ஏன்னா ரொம்ப மன வளர்ச்சியில் இருக்கனால கெட்டப்பெல்லாம் பில்லாளுக்குள்ளேருந்து வேற மாதிரி யங்ஸ்டருக்குள்ளேருந்து எல்லாமே தரமாக பண்ணிக்காப்புல. தலை வராவில் தெறிக்க விடுறோம், கிழிக்கிறோம், பறக்க விடுறோம். ஆத்விக் ஏங்க ஃபேன் பாய் என்ன பண்ண சும்மா பண்ணுவார்? நீங்கள் ஒரு ஃபேனாக இருந்தால் சும்மா பண்ணுவீங்களா? தலைக்கு நான் ஒரு ஃபேனாக இருக்க டேரக்ட் பண்ணிட்டேன்னா என்னால் சீன்லாம் வைப்பேன். அந்த மாதிரி சீன்லாம் வச்சு வேற மாதிரி பண்ணியிருக்காப்புல. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏப்ரல் 10 வேற மாதிரி மஜா பண்ணுறோம். கிஸ்ஸா பண்ணுறோம். கிஸ்ஸால சவதி கிஸ்ஸால அந்த மாதிரி அன்னைக்கு பண்ணுறோம். வேற மாதிரி ஐயா வெறித்தனமாக இருந்துச்சு ஐயா. புல்லட் எல்லாம் அப்படியே பறக்குது ஐயா. கத்திலாம் சும்மா சுருன்னு வந்து சொரும் போது பாகம் பாரு அப்படியே தரமான சம்பவம் பண்ணியிருக்காப்புல ஆதிக்கு. ஐயா இப்பயே நான் தேட்டரில் தான் பார்த்துட்டு வந்துக்கிறேன். டீசரே தேட்டரில் எப்படி இருக்குதுன்னா படம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்க நீங்க. இது ஹேட்டர்ஸு நெகட்டிவாக பேசுறது எல்லாருக்குமே தரமான சம்பவம் தலை செஞ்சு விட்டாப்புல. இதுக்கப்புறம் யாராலுமே வாயை திறந்து பேசவே முடியாது. ஏகே தனக்கான பிரேக்கை எல்லாத்தையும் உடச்சி வெளியே வந்துக்கிறாப்புல ஏகே. அதுதான் படத்தில் இந்த டீசரில் ஓப்பனிங் டைலாக். அதுதான் அப்படியே படத்தில் விண்டேஜ் அஜித் அப்படியே கண்ணு முன்னாடி எடுத்து வந்து நிறுத்திக்கிறாப்புல ஆதிக்கு. பார்க்கும்போது அப்படியே துள்ளி குதிக்கிறோம். நல்லவன் கெட்டவன் கேடு கெட்டவன் தலை நல்லவனாவும் இருந்துட்டாப்புல, கெட்டவனாவும் இருந்துட்டாப்புல, கேடு கெட்டவனாவும் மாறி தரமான சம்பவம் பண்ணிக்கிறாப்புல. ஆமாமா எதிரெல்லாம் பார்க்கல, எதிரதான் பார்க்குறோம். வச்சு செஞ்சுட்டாப்புல தலை. தலை வர மாதிரி எங்க தலை இந்த மாதிரி ஒரு படம் அஜித் படத்தோட எல்லா படத்தையும் உடச்சிடும். அப்படி இருக்குது படம் இது. மங்காத்தா எங்களுக்கு பிடிச்சதா ரொம்ப சொல்லுவோம். மங்காத்தான்ட்டு மங்காத்தாவோட ட்ரிபிளா இருக்காப்பல இதில் நம்ம ஆளு வேற மாதிரி பண்ணுறோம். ஓகேங்களா? பார்ப்பீங்க, நீங்களே பார்த்துட்டு சொல்லுங்க ஒரு வாடி. ரெட்டு தீனா பில்லா எல்லாத்துலேயும் வராப்பல நம்ம ஆளு. இது வேற மாதிரி இருக்கு. டைலாக்லாம் டீசர்லேயே பார்த்து எங்களுக்கு சந்தோஷம். படம் அவ்வளோதான். ஏப்ரல் 10 தானே எங்களுக்கு எல்லாமே. தீபாவளி தலை பிறந்தநாளுக்கு விட்டா இன்னும் பயங்கரம். இது இன்னும் பயங்கரமாக இருக்கும். நாங்கள் பயங்கரம் பண்ணுறோம். சம்பவமா சிறப்பான சம்பவம் பார்ப்பீங்க. பக்காவாக இருக்குது. ஃபர்ஸ்ட் 1000 கோடி தமிழ் ஃபிலிமுக்கு ஃபர்ஸ்ட் 1000 கோடி GPU தான். ஆனால் சரியான பில்லா மங்காத்த எல்லாம் கலந்துருக்கும் பாருங்க. அஜித்தோட கம்பேக்னா அது இந்த படம் தான். டீசரே வந்து இப்ப லெவலுக்கு இருந்தால் படம் வந்து சத்தியமாக சொல்கிறேன் 100 க்ரோஸ் சொல்கிறாங்களே அது மீறி போவோம். அஜித்தோட கம்பேக் மூவி இது. அஜித்தோட பெஸ்ட்டு டீசர்னா அது இதுதான். மங்காத்தா ஒரு மியூசிக் எப்படியோ அதே மாதிரி இந்த டீசர் வந்து அஜித்துக்கு வேற லெவல். வாலியிலேருந்து ரெட்டுலேருந்து எல்லாத்தையும் குத்துறா போல ஒரு டீசர்லேயே ஒரு குளிரானா படத்தில் எப்படி இருக்கும் பார்த்துங்க. ஏ பாகவலி மியூசிக்லாம் வந்து வச்சு செய்கிறா போல. ஜிவிலாம் வந்து வேற அளவு மாஸ் பண்ணிக்கிறா போல. அஜித்துக்குன்னே வச்சு செஞ்சுக்கிறா போல மியூசிக்கை. வேற லெவல் மியூசிக். கன்னு கத்தி எல்லாமே வந்து காட்டுறது, இந்த மாஸ் காட்டுறது, இந்த கடை காட்டுறதுலாம் எல்லா டைலாக்கையும் எல்லா படத்தையும் ஒரு மிக்ஸை கொண்டு வந்து உள்ள நவுத்திரா போல. செம்மையா இருக்கு டீசர்னா பெஸ்ட் டீசர். அஜித்தோட பெஸ்ட் டீசர்னா இதுதான். விடாமுயற்சி வந்து ஹாலிவுட் ரேஞ்சு, இது வந்து தமிழ்நாடு ரேஞ்சு. இது வந்து ஃபேனுக்காக எடுத்த படம். ஃபேனுக்காக பார்ப்போம். இந்த படம் வந்து வேற லெவல் 100 கோர்ஸ் மேலே வரும். டீசர் வேறு லெவலில் இருந்ததுங்க. வந்து அஜித்தோடைய ஃபேன்ஸுக்கு வந்துட்டு என்னென்ன வேணுமோ அது எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கும். படம் பயங்கர மாசாக இருக்கும். பிஜிஎம்லாம் வேறு லெவலு, ஸ்டண்ட்ஸும் வேறு லெவலு, சூப்பர் டூப்பராக இருக்குது. மிகப்பெரிய ஹிட் ஆகும் இது கண்டிப்பாக. எல்லா கெட்டப்பு தலைக்கு கெட்டப் எந்த கெட்டப் போட்டாலும் எப்போவுமே சூப்பராக இருப்பார். இதில் வேறு ரகத்தில் இருக்கிறாரு. நம்மளும் வந்துட்டு இட்டாலியன் மாதிரி இருப்பார். இதில் பாருங்க நீங்கள் பயங்கர மாசாக இருக்கார், சூப்பராக இருக்கார். அதுதான் சொல்கிறேன்ல, அது வந்து ஒரு ஜானர் ஆஃப் ஃபிலிமு. இது வந்துட்டு மக்களுக்கு வந்து தொண்டெல்லாம் கிழிஞ்சிரும். அந்த அளவுக்கு இருக்கும். போதண்டான்ற அளவுக்கு வந்துட்டு மாசு இருக்கும். இதில் ஜிவிஎம் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. பிஜிஎம்லாம் வந்துட்டு அப்படியே புல் அரிக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு ஃபேன் பாய் வந்துட்டு க்ளீனாக தெரியுது. ஏன்னா அவரே என்ஜாய் பண்ணி பார்க்குறாரு. அவர் வந்துட்டு ஒரு டேரக்டராக பார்க்காம வந்து மக்களாக வந்துட்டு நின்று என்ஜாய் பண்ணி பார்க்குறாரு. அதனால் வந்துட்டு
கண்டிப்பாக வந்துட்டு நான் ஒரு தலைக்கு வந்துட்டு ஒரு உயிர் எனக்கு தலை, அதனால் அவரும் அந்த மாதிரி தான் இருக்கும், டிசப்பாயின்ட் பண்ண மாட்டாருன்றது எங்களோட நம்பிக்கை. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆமாம், நீங்கள் பாருங்கள், சூப்பராக இருக்கும் ப்ரோ. தாறு மாதிரி தக்காளி சோறு ப்ரோ டீசரு. ப்ரோ என்ன சொல்கிறது, ஒரு கெட்டப்பில் பார்த்தா தீனா படத்தில் பார்த்தா அஜித் சார் மாதிரி இருக்காரு, ஒரு கெட்டப்பில் பார்த்தா ஏகன் படத்தில் வர அஜித் சார் மாதிரி இருக்கிறாரு, நிறைய கெட்டப்பில் வராரு. பிளாக் ஹேர்லையும் பயங்கரமாக இருக்காரு, சால்ட் அண்ட் பேப்பர் லுக்லையும் பயங்கரமாக இருக்கிறாரு. எப்படி சொல்கிறது, ஒரு ஹாலிவுட் ரேஞ்சு ஹீரோ எப்படி இருப்பார் அந்த மாதிரி ஒரு பயங்கர மாசாக இருக்காரு தலை. கண்டிப்பாக ஏப்ரல் 10 ஆதிக் மாமே, ஏப்ரல் 10 உன் ஆதிக்கம் தான் மாமே. ஏன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் ஒட்டுமொத்த தலை ரசிகர்களுக்கும் ஏப்ரல் 10 தான் பொங்கல், தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ் எல்லாமே அன்னைக்கு தான். அவர் வர நாள் தான் எங்களுக்கு எல்லாம் சேர்ந்த பண்டிகை ஒரு நாள், தலையோட வருகை. பிஜிஎம் தெரியுது ப்ரோ தியேட்டரில், அப்படியே பயங்கரம். அவர் சொன்ன மாதிரியே பண்ணியிருக்காரு, பயங்கரமாக போட்டுருக்காரு. பிஜிஎம் தெரியுது, பயங்கரமாக இருக்குது பிஜிஎம். கண்டிப்பாக ஏப்ரல் 10 சம்பவம் இருக்குது, யாரும் கிளாஸுக்கு வந்துடாதீங்க, தயவு செஞ்சு வந்துடாதீங்க. தரமான சம்பவம், சிறப்பான சம்பவம். இப்போ அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கு நிறைய டிஃப்ரென்ஸு, சரிங்களா? இப்போ விடாமுயற்சி படம் வந்து கொஞ்சம் பேருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. ஆனால் எங்களை பொறுத்த நல்ல ஃபிலிம் தான் அது. பட் ஆனால் இந்த ஃபிலிம் வந்து டோட்டல் லோக்கலாக இருந்துச்சிருக்காரு, பக்காவாக இருக்குது. பாட்டுலாம் எல்லாமே சூப்பராக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. பட் அஜித் சார் வந்து ஏகேன்னு சொல்லியிருக்காரு, நல்லபடியாக பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் கிளாஸாக ஒரு நம்பிக்கை இருக்குது, நல்லபடியாக வாழ்த்துக்கள். நிறைய கேரக்டர் வரதை விட அவர் போட்டு ட்ரெஸ்ஸு கேட்டப்பெல்லாம் புதுசாக இருக்குது பார்க்கறதுக்கு. இது வரைக்கும் அவர் மாதிரி கேரக்டர் பண்ணதான் கிடையாது. ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது, உண்மையிலே சூப்பராக இருக்குது. பார்க்க எங்களுக்கு ஆடியன்ஸ்க்கே பயங்கர ஒரு என்ன சொல்கிறேன்னு தெரியல. எப்போ படம் ஏப்ரல் 10 சொல்லிட்டாங்க, அதுக்காக வெயிட் பண்ணுறோம். கண்டிப்பாக வந்து ரோஹின் சார்லாம் ஃபஸ்ட்டு ஷோ கண்டிப்பாக பார்ப்போம். பார்த்துறேன் எதுவும் அஜித் படத்தை ஒன்றும் இல்லாமல் எல்லா ஷோ நான் ஃபஸ்ட் ஷோவில் பார்த்துருக்கேன். பட் ஆனால் ராகித்தில் பார்த்துருக்கேன். எப்படி இந்த வாட்டி ரோஹினில் பார்க்கணுன்னு எனக்கு மிக சிறந்த ஒரு ஆசை. கண்டிப்பாக நான் பார்க்கணும், கண்டிப்பாக ஆசை, கண்டிப்பாக வந்துடுவேன். கண்டிப்பாக எந்த ஷோ இருந்தாலும். என்ன சார் பயங்கரம் சொல்லிட்டேன். ஜிவி பிரகாஷ் குமார் மியூசிக் பயங்கரம் பண்ணியிருக்காரு, சான்ஸே இல்லை. அது இந்த படத்துக்கு எல்லாருமே எஃபெக்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க. விடாமுயற்சியோட 100% எதிர்பார்த்துட்டு இருக்கும் இந்த படத்துக்கு. விடாமல் லைட்டாக ஸ்டேட்டஸ் கம்மி தான், பட் ஆனால் அந்த படம் ஓகே தான். நான் யாரும் குறை சொல்ல விரும்பல, நல்லபடியாக எடுத்திருக்காங்க. ஏன்னா ஸ்டோரி என்பது ஒரு டைரக்டர் வேணும். இவர் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ கேட்டு எடுத்திருக்காரு, பரவாயில்ல. பட் இந்த படம் 100% நல்லா இருப்பது. ஏகே ஃபேன்ஸ் எல்லாரும் டபுள் ட்ரீட் எல்லாருக்குமே இல்லை. அவர் வந்து சூப்பராக எடுத்திருக்காரு படத்தை. ஆக்சுவலி ஆதில் விஷால் வச்சு படம் எடுத்திருக்காரு, மார்க்கெண்ட். அந்த படம் பேசோட இந்த படத்தை டபுள் மடங்காக இருக்கும். அஜித் சாரோட ஜிவி பிரகாஷ் மியூசிக்கல் சான்ஸே இல்லை, பேக்ரவுண்ட் மியூசிக் பயங்கரமாக இப்போ கேட்குது. பட் படம் வரும்போது எப்படி இருக்கும்னு யாருக்கும் சொல்ல முடியாது. அந்தளவு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது சார். ஏகே வாழ்க்கை நல்லபடியாக வரட்டும்.